வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். இன்றைக்கி சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓலை பக்கோடா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓலை பக்கோடா செய்யறதுக்கு முதல்ல நம்ம 15 போல் காஞ்ச மிளகாயும் 7-8 பூண்டு பல்லும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு 2 கப், பொட்டுக்கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப், இதோட தேவையான அளவு உப்பும் கட்டி பெருங்காயத்தை வெந்நீர் விட்டு கரைச்சி எடுத்துட்டு அதுலேருந்து 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அப்புறம் மிளகாய் பூண்டு 2த்தையும் அரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மாவை அச்சில் சேர்த்துட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அப்படியே டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுருங்க. இதை 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்து கிறிஸ்பி ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஓலை பக்கோடா ரெடி ஆயிட்டு.